விக்ரம் படத்தின் இமாலய வெற்றிக்கு பிறகு உலகநாயகன் கமலஹாசனுக்கு மீண்டும் ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கிறது தக் லைஃப். இந்த படத்தை 38 ஆண்டுகளுக்கு பிறகு கமலை வைத்து மணிரத்னம் இயக்கியிருந்தார். இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்து காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இப்படத்தில் கமலுடன் சிம்பு, த்ரிஷா, நாசர், அபிராமி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள். சிம்பு இந்த படத்தில் கமலுடன் முதன்முறையாக நடிக்கிறார் என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். நேற்று உலகெங்கும் பிரம்மாண்டமாக வெளியான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பை பெற்று வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. படம் வெளியான முதல் நாளில் உலக அளவில் 70 கோடிக்கு மேலாக வசூலித்து அசத்தியது. தற்போது 2வது நாளாக தாறுமாறான வசூல் வேட்டை நடித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன்படி 2 நாட்கள் முடிவில் தக் லைஃப் திரைப்படம் உலக அளவில் 115 கோடிக்கு மேலாக வசூலித்து அசத்தி இருக்கிறது. படம் வெளியான 2 நாட்களில் 100 கோடியை கடந்திருப்பதால் நிச்சயம் இப்படம் 500 கோடி என்கிற இமாலய வசூல் சாதனை படைத்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் தாறுமாறான வசூல் வேட்டை நடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் படக்குழு உற்சாகத்தில் உள்ளது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.